கடவுள் கொடுத்திருக்காரு, வியாபாரத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. வியாபாரிகளா மாறினா வேலையோட ரொம்ப சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு ஞானம் வேணும், கவனமா இருக்கணும் வியாபாரத்துல. வெறுமனே நாங்க இங்க வந்துட்டு நம்ம போயிட இயலாதே. ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவன் நான் பரலோகத்தை மட்டும் நீ போயிடுவேன்னு சொன்னா அவனுக்கு அவன் என்ன செய்வான்? வாழ்க்கையில பிரச்சனையை முகம் கொடுக்க, பணத்துல பிரச்சனையில இருக்கான், எப்படி முகம் கொடுப்பான்? வியாதியில பிரச்சனையில இருக்கான், எப்படி முகம் கொடுப்பான்? அப்ப இதுக்கு கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, இயேசு நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, சிலுவையில் என்ன செஞ்சு முடிச்சிருக்காருன்னு பேசத்தானே வேணும், வெற்றியை காணத்தானே வேணும். நம்ம மனிதன் எல்லாம் பாவி தான். பாவியா இருந்த இடத்துல தான் உலகம் இப்படி 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 வந்து கடவுள் மீட்பை கொடுத்து, கடவுள் மனிதனுக்கு மன்னிப்பை கொடுத்து, அது இல்லாம இயேசு 2025 வருஷத்துக்கு முன்ன வந்து சிலுவையில் எல்லா சாபத்தையும், எல்லா மக்களுடைய சாபத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. தீர்த்து சபைக்குள்ள வந்து ஏற்றுக்கொண்டு வந்தவங்க அப்படியே இருப்பாங்களா? இருந்தா மாற்ற வராம என்னங்க பிரயோஜனம்?